சுட சுட மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. வடைப்பருப்பு 100 கிராம் எடுத்து நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி வடிய வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 கத்து கருவேப்பிலை 3 நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இது வாசனைக்காக நான் நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்தேன், அதையும் நான் நறுக்கிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 வரமிளகாய் போட்டு நம்ம தண்ணி வடிய வச்சுருக்கோம் வடைப்பருப்பையும் போடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் போட்டுட்டு பூண்டு 5-6 பல்லி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு நம்ம கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு 3ஐயும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா ஒரு கை நிறைய வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வடை மீடியம் சூட்டில் வச்சுட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த குளிருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. இது சூப்பராக ஒரு காஃபியோடு நம்ம வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.